ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது பவர் மிஷினில் எப்படி நூல் கோர்க்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பவர் மிஷினில் வந்து இந்த சைடில் வந்து சுவிட்ச் இருக்கும். நம்ம பிளக் போர்டு அங்கே சொருவி இந்த சுவிட்சை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி சுவிட்ச் இருக்கிறத போட்டோன்னா இங்கே லைட் எரியும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எப்படி நூல் கோர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நூலை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பின்னிங் மாதிரி இருக்குல்ல, பவர் மிஷினில் இந்த மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துக்கிட்டு இந்த நூலை இது உள்ள கோர்க்கணும். இங்கேருந்து அப்புறம் இந்த பக்கம், நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இந்த பக்கம், அப்புறம் இந்த ஓட்டை, இந்த மாதிரி இந்த இங்கேருந்து இங்கே அப்படி ஆப்போசிட்டாக வந்து நம்ம கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த மாதிரி பாபினை எடுத்துக்கிட்டு பாபினில் நூல் சுற்றணும். என்கிட்ட எம்டி பாபின் இல்லை, ஆல்ரெடி நூலோடு இருக்குது. நான் உங்களுக்கு சுற்றி காட்டணும் கேட்காண்டு இதிலே சுற்றி காட்டுறேன். இதை இதில் வச்சு சுற்றி காட்டுறேன். இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு இந்த பின்னை இப்படி தட்டி விட்டுடணும். அப்புறம் இதில் இப்படி கொடுத்து இந்த சுவிட்சை போட்டுருக்கோம். ஆல்ரெடி லைட் எரியுது. கீழே நாம் அழுத்தணும். இதை அழுத்தினும் போது இந்த நூலை ஆட்டோமேட்டிக்காக இதில் சுற்ற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி சுற்றும். நமக்கு தேவையான அளவு சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே இப்படி கொடுத்து இந்த மாதிரி எடுத்து இது உள்ளே கொடுக்கணும். அப்புறம் இந்த ஓட்டைக்குள்ளே இப்படி கொடுக்கணும். கொடுத்து இந்த ரெண்டு இதுலேயும் இப்படி மாட்டி விடணும். மாட்டி விட்டுட்டு ஊசியில் நூலை கோர்க்க வேண்டியதான். இந்த பாபியில் நம்ம சுற்றினோம்ல நூல், அதை எடுத்து இதோட கேஸில் மாட்டணும். சரிங்களா? அந்த கேஸில் இந்த மாதிரி வச்சு இந்த விடையை எடுத்து நம்ம நார்மலாக சின்ன மிஷினுக்கெலாம் எப்படி கொடுக்குறோம் அதே சேம் தான் எடுத்துட்டு, என்னென்னா சின்ன மிஷினில் இந்த ஹோல் இங்கே இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும், இதில் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பிடிச்சி கீழே அடியில் மாட்டணும். கீழே அடியில் மாட்டணும். மாட்டிட்டு எப்போதும் போல் நம்ம நார்மல் மிஷினே மாதிரி தான் இதை கையில் பிடிச்சிட்டு இந்த நூலை கையில் பிடிச்சிக்கணும். இதை ஒரு ரவுண்டு பிடிச்சிக்கணும். அப்படின்னாலே இந்த நூல் மேலே வைக்கிறோம். இதை எடுத்து பின்னாடி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் பவர் மிஷினில் நம்ம நூல் கோர்க்கிறது. சரிங்களா? சிம்பிள் தான். அந்த மிஷினே மாதிரி தான் இதுவும் இருக்கும். வேறு எந்த மாற்றமும் இல்லை.